ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்திய தேசிய ராணுவம் கட்டிய வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் கட்டளையை ஏற்று தன்னுடைய வீரமிக்க உரைகளாலும் அறிவில் சிறந்த சிந்தனைகளாலும் ஒரு புரட்சி படையை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு அளித்த நமது தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் அதே போலவே தமிழ் தேசிய ராணுவம் கட்டமைத்து 14 படைகள் 54 படை பிரிவுகளை கட்டமைத்த நமது தலைவர் மேதகவை பிரபாகரன் அவர்களின் கட்டளையை ஏற்று தமிழ் தேசிய இனத்தின் மொழியை மண்ணை மானத்தை காக்க ஒரு இளைஞர் படையை உருவாக்கி வருகிற அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இந்த கமுதி மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாதியின் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசு? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று சிறப்புமிக்க நமது தாய்மொழி தமிழ் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் என்ன சிறப்பு மொழி என்று. எல்லா நாட்டிலும் ஆங்கிலம் இருக்கிறது. 193 நாடுகளில் 90 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட நாடுகளில் ஆங்கில மொழி பேசப்படுகிறது. ஆனால் ஜப்பானிலும் இங்கிலீஷ் தான், அமெரிக்காவிலும் இங்கிலீஷ் தான், ரஷ்யாவிலும் இங்கிலீஷ் தான், மலையாளத்திலும் இங்கிலீஷ் தான். ஆனால் இங்கிலீஷ் என்றால் ஆங்கிலம் என்று அழைக்கிற ஒரே ஒரு மொழி உண்டு என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். எல்லா நாட்டிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்டியன்ஸ். சேவியர் என்றால் அமெரிக்காவிலும் சேவியர், ஜப்பானிலும் சேவியர், சைனாவிலும் சேவியர், பஞ்சாபிலும் சேவியர், மராட்டியிலும் சேவியர், கேரளாவிலும் சேவியர். ஆனால் சேவியர் என்றால் சவேரியார் என்று அழைக்கிற ஒரு மொழி உண்டு என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். அப்படி ஒவ்வொரு பெயருக்கும் தமிழிலே பொருள் உண்டு. அப்படி சிறப்புமிக்க மொழி நமது தாய்மொழி. அந்த மொழியை காக்க வேண்டும் என்றால் வேண்டும் நாம் தமிழர் அரசு. இந்த மண்ணில் ஆண்ட 50 ஆண்டுகள் ஆண்ட திராவிட ஆட்சியாளர்கள் எந்த மொழியை பேசி ஆட்சி செய்தார்களோ, எந்த மொழி பொருளை ஆட்சியை கைப்பற்றினார்களோ அந்த மொழியவே அழித்தொழித்து விட்டார்கள். தமிழக தலைவர் வாழும் வல்லவர் நடமாடும் நவ்வை அஞ்சுகமற்ற குஞ்சுகம் என்று 1000 பட்டங்களை சுட்டிக் கொள்கிற ஐயா கருணாநிதி அவர்கள் சொந்த நிறுவனத்துக்கு கூட தன் தாய்மொழி தமிழ் மொழியில பேர் வைக்கல. சன் நியூஸ், சன்செட், ஸ்பைஸ் செட், கே டிவி, கிரண் டிவி, சூர்யா டிவி என்று எல்லாத்துக்கும் ஆங்கில பெயர். சொந்த பேரம்பேத்தி நிறுவனத்துக்கு கூட தமிழ்ல பேர் கிடையாது. கிளவுட் நைட் மூவிஸ், ரெட் ஜான் மூவிஸ், மேக்னா மூவிஸ். அப்படி என்றால் எப்படி தமிழ் மொழி வாழும்? அதற்கு தான் நாங்க சொல்றோம், நாங்க ஆட்சிக்கு வந்து செய்யல, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக செய்யறோம். எங்க கட்சியில் இருக்க சதீஷ் தன் பெயரை குருவன் மாத்திரம், சந்தோஷ் மயிலன் மாத்திரம், எங்களுடைய வகாப் தமிழ் செல்வன் மாத்திரம், ஒவ்வொரு பெயர்லயும் மாத்திரம் வருவதற்கு முன்பு தாய்மொழி தமிழை நாங்கள் அந்த இழப்பிலிருந்து காப்பாற்ற துடிக்கிறோம். ஏன்? மொழிப்பற்று ஒன்றுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. எவன் ஒருவனுக்கு மொழிப்பற்று இருக்கிறதோ அவனுக்கு தான் அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் மீது பற்று இருக்கும். மொழி பேசக்கூடிய மக்களின் மீது பற்று கொள்கிற மட்டும்தான் அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிற மண்ணை நேசிப்பான். மண்ணை நேசிக்கிறவன் தான் மண்ணில் இருக்கிற வளங்களை நேசிப்பான். அந்த வளங்களை நேசிப்பவனால் மட்டும்தான் தன் மண்ணை காக்க, மொழியை காக்க, இனத்தை காக்க தனக்கென்று ஒரு தலைவன் வேண்டும் என்று நினைப்பான். அந்த தலைவன் தன் இனத்திலேயே பிறந்திருக்க வேண்டும் என்று நினைப்பான். அதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை மொழிப்பற்று. நமது மண் உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கு? எந்த நாட்டிலையும் இவ்வளவு பெரிய சமவெளி பரப்பு உலகத்திலே கிடையாது. ஆசியாவுடைய மிகப்பெரிய சமவெளி பரப்பு கொண்டது தமிழர் நாடு. அதிலும் குறிப்பாக தஞ்சை டெல்டா மாவட்டம் இன்னைக்கு படு பாதாளத்துக்கு போயிடுச்சு. கதிராமங்கல், நெடுவாசலர், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எண்ணற்ற திட்டங்களை போட்டு நமது மண்ணை மரடாக்க துடிக்கிறான். பாருங்க, ஒரு மாநில தமிழ் இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு நிகராக நேசிக்கிற யாராவது ஒருத்தர் இந்த பதவியில் இருந்திருந்தா இந்த திட்டங்கள் வருமா? ராமநாதபுரத்தில் 15 ஆண்டுகளாக ஹைட்ரோ மீத்தேன் எடுத்துட்டு இருக்கிறான். யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு இருக்கான். சரி, அது கூட மக்கள் வாழாத பகுதி காட்டுக்குள்ள எடுக்கிறான். ஆனா நெடுவாசல்ல மக்கள் இருக்கிற இடத்துல எடுக்கிறான். நீங்க நெடுவாசல் போய் பாருங்க, புதுக்கோட்டை மாவட்டம் மிக சொர்க்கமா இருக்கும். அங்க பலாமரம் இருக்கும், வாழை மரம் இருக்கும், தென்னை இருக்கும், எல்லா காய்கறிகளும் விளையும். அந்த இடத்துல போய் எடுக்கிறான். கதிராமங்கலம் மிகச்சிறந்தது, நெல்லை விளைவிக்கக்கூடிய இடம். ஐயா நம்மாழ்வார் சொல்றாரு, தஞ்சாவூர்ல மட்டும் ஒரு போகம் நெல் விளைந்தால் தமிழ்நாட்டுக்கு ஓராண்டுக்கு சோறு போட முடியுங்கிறாரு. தமிழ்நாட்டு முழுக்க ஒரு போகம் விளைஞ்சா இந்தியாவுக்கு சோறு போட முடியுங்கிறாரு ஒரு வருஷத்துக்கு. தமிழ்நாட்டில் 3 போகம் 3 போகம் விளைஞ்சா உலகத்துக்கு ஒரு வருஷம் சோறு போட முடியும். அப்பேற்பட்ட நிலத்தை நாசமாக்கிட்டாங்க இந்த திமுக அதிமுக கையெழுத்து போட்டு கொடுத்து. நல்ல சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் போய் போராடுறாரு, மீத்தேன் திட்டத்துக்கு எதிராக போராடுறாரு. கையெழுத்து போட்டு கொடுத்ததே இவர்தான். அது கேட்டா தெரியாம போட்டேன்.
தெரியாம போட்டாங்க டைலாக், இங்க குடும்ப டைலாக். 40 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாத்தியம்மாளுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் கருணாநிதி கேட்கறாங்க. அவர் இதே பதில் தான் சொன்னாரு. இது குடும்ப வசனம். அதனால இவர் சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுலாம். சரியா? நான் போட்டது மீத்தேனுக்கு தான். இது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க, மீத்தேனுக்கு தான் கையெழுத்து போட்டுங்கிறாரு. மீத்தேனு ஈத்தேனு எத்தனை ஆளு ஹைட்ரோ கார்பன் எல்லாம் 8ஆம் பாடம் புத்தகத்தில் வச்சுக்கிறான். எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஐயா 6ஆம் போற படிக்கல, அதனால அதையும் விட்டுருவோம், மன்னிச்சு விட்டுருவோம். இப்படி எல்லா திட்டத்திற்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தது இந்த திமுகவும் அதிமுகவும். ஆனா இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து போராடுறான். அந்த மக்களும் வேற வழி இல்லாம யார நம்பரும் தெரியாம எல்லாம் வர்றவெல்லாம் கூட்டு வச்சு போராடிட்டு இருக்கிறான். இதை ஒழித்து கட்டுவதற்கு இது போன்ற விஷம திட்டங்களை ஒழிப்பதற்கு வேண்டும் நாம் தமிழர் அரசு. இன்னைக்கு பாருங்க, இந்துத்துவ அரசியல் எனக்கு கூட புரியல. என்ன இந்துத்துவ அரசியல் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இந்துத்துவ அரசியல் என்ன தெரியுமில்ல? ஒருவர் தமிழை நேசித்து தமிழில் படித்து தமிழிலேயே தன் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு உலகமே ஒரு மரணத்துக்கு அழுது. உலகமே நமது தாத்தா ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய மணிமண்டபத்தில் அவர்களுடைய படத்தை அவருடைய சிலையை வைத்து அந்த சிலைக்கு பக்கத்துல பகவத்கீதை கொண்டு வைக்கிறான். எதுக்குன்னு கேட்டா அவர் பகவத்கீதையை அடிக்கடி படிப்பாரு. அவர் 1 லட்சம் புத்தகம் படிச்சிருக்காரு. அவ எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் பகவத்கீதையை படித்தார், குரானை படித்தார், பைபிளை படித்தார். ஆனால் தன் வாழ்வியல் நெறியாக திருக்குறளை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார். எல்லா கல்லூரிகளுக்கும் செல்கிற பொழுது, எந்த பள்ளிக்கு சென்றாலும் கல்லூரிக்கு சென்றாலும் தொட்டனைத்தோடு மணற்கேணி மாந்தருக்கு கட்டளைத்தோறும் அறிவு என்று குரலை சொல்லாத ஒரு வழியே வந்தது கிடையாது. எல்லா பொறியாளர்களையும் சந்திக்கிற பொழுது அவர் சொல்வதெல்லாம் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதம் என்று பகுத்தறிவு குரலை சொன்னவர் அவர். ஒவ்வொரு முறையும் ஐநா மன்றத்தில் பேச வாய்ப்பு கிடைக்குது, பாராளுமன்றத்தில் கூட யாதும் ஊரே யாவரும் கேள் என்று பதிவு செய்தவர். அவருக்கும் பகவத்கீதைக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? இன்னைக்கு அவர் அவரு மோடி ஐயா திறந்து பகவத்கீதை இருக்கிற மாதிரி ஒரு இப்ப அவர் அப்துல் கலாம் ஐயாவுடைய அண்ணன் மகன் பேரை வந்து குரானையும் பைபிளையும் கொண்டு வச்சுட்டு போயிட்டாப்ல. எவ்வளவு பெரிய அசிங்கம்! நாட்டின் பிரதமருக்கு இதை விட கேவலம் எதுவும் கிடையாது. ஆனா இவங்க இந்த கேவலம் சொன்னோம்னா முறையா அசிங்கப்படுறாங்க. அதனால அப்படி தொடச்சிடுவாங்க. ராஞ்சி சம்பளத்தை தொடச்சு தூர போட்டுருவேன். யாராவது துப்புனா என்ன பண்ணுவீங்க? தொடச்சு போட்டுருவேன் அப்படின்னு தொடச்சு போட்டுருவாங்க. அது பிஜேபி காரனுக்கு 2 பேரை கேட்டா பயப்படுறான். பிஜேபி காரனுக்கு ஒன்னு சீனா, இன்னொன்னு அண்ணன் சீமான். டவுசர்ல போயிடுறாங்க, அப்படியே கடிக்கிறாங்க. வடிவேல் மாதிரி தான். ஐயோ போயிருச்சே அப்படிங்கிறாங்க, நட்டுங்கிறாங்க. நான் எங்க பிரதமர் தான் தமிழ்ல பேசினாரு, உங்க அண்ணன் மட்டும் பேசாரா? எங்க பாரத பிரதமர் தான் ராமேஸ்வரத்தை தமிழ்ல பேசினாரு. என்ன பேசினாரு? இந்த புனித தல்மான ரமேஸ்வரத்துக்கு நான் வந்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இந்த அப்படின்ட்டு ஏக் सलमान के अब्दुल कलाम जी है हमारा बोंद है ये सलमान के आमिर खान खुशी है एक वालिये दुल्हनिये என்னடா பேசுறாரு அவனுக்கே புரியல. இது கட்சி இவர் பேசுறாரு, மேடம் ஜெயலலிதா ஹே ஊன்றார். ஒரு 5 நிமிஷம் பேசுறாரு. நம்மால் கட்சிராஜா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தார் ரொம்ப மகிழ்ச்சி இருந்திருப்பார். இவர் 10 நிமிஷம் பேசுறாரு. அதனால ஒரே ஆள் முடிச்சாரு. மேரா படா படா ஹே யூ சோட்டா ஹே அப்படின்னு. நான் ரொம்ப பேசுறேன், நீ சுருக்கி பேசுற. அவ்வளவுதான் தெரியும். எங்களுக்கு ஹிந்தி கொடுமை. எங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி எங்க அண்ணன் வடிவேல் மாதிரி தான். ஓ கோணிகே கோணை சாமா, அது கோயிலுக்கு பண்டிகை காலத்தை கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நகி பேட்டா எங்க மாத்துறாங்க. அது மாதிரி தான் வேணு சாஸ்திரிக்கு ஆச்சா. இவ்வளவுதான். நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இந்திய தமிழ்நாட்டில் நீ திணிக்கவே முடியாது. எங்கால ஆங்கிலத்தை கத்துக்கிறது 500 வருஷம் ஆகும்டா. நீ இந்திய கத்துக்கிட்டு எங்ககிட்ட போடாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இந்த பாரதிய ஜனதா கட்சி நினைச்சிட்டு இருக்கிறான் எல்லா மாநிலத்தையும் நம்ம அப்படி பூச்சாண்டி காட்டிட்டோம், இங்க வந்துடலாம் அப்படி கிளப்பிடுறோம். அது கிடையாது. சீமானும் அவன் தம்பிகளும் உயிரோடு இருக்கிறவரை தமிழர் நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வரவே முடியாது. எழுதி வச்சுக்கோ, வரவே முடியாது. உடைச்சு காலி பண்ணுவான். இப்ப இந்த திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் சொல்றாங்க, இப்ப பயம் வந்துருச்சு. ஒருத்தன் வளர்ந்து வர்றான், தேர்தலில் கூட இவ்வளவு கூட்டலப்பா, தேர்தலுக்கு பிறகு சீமான் கூப்பிடுறாங்க. பயம் வந்துருச்சு. என்ன சொல்றாங்க? உடனே சம்பந்தம் பேசுறாங்க. உங்களுக்கு வந்து பெரியாரை கைது செய்ய சொன்ன முத்துராமலிங்க தேவரை கைது செய்ய சொன்ன பெரியார் வேணுமா? அந்த முத்துராமலிங்க தேவருக்கு சிலையை போடுற சீமான் வேணுமா? சீமான் வந்து சாதி கட்சி, சாதி ஆதரிக்கிறாரு, அவர் முத்துராமலிங்க தேவருக்கு சிலை போட்டாரு அப்படி சொல்லிட்டு அந்த பெரிய தமிழ்நாட்டிலேயே பெரியார் மட்டும்தான் முத்துராமலிங்க தேவரை சிறையில பிடிச்சு போடணும்னு சொன்ன ஒரே ஆள் பெரியார் தாங்கிறாரு. ஐயா
எங்க அண்ணன் அவர்களே, உங்க ஐயா பெரியார் அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா பெரியார் முதல்வத்திற்கு வந்தா தாடி அறுப்புன்னு சொன்ன ஒரே ஆளு எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான். அவருடைய பேர பிள்ளைகள் முத்துராமலிங்க தேவரை சாதியாக பார்த்த பெரியார் எங்களுக்கு வேண்டாம். அதே முத்துராமலிங்க தேவரை தமிழ் இனத்தின் சொத்து என்று அறிமுகப்படுத்துகிற எங்க அண்ணன் சீமான் தான் எங்களுக்கு வேணும். எல்லாரும் ராஜராஜ சோழர் உடையார்னா, ராஜராஜ சோழ படையாச்சுன்னா, ராஜராஜ சோழ பறையர்னா, ராஜராஜ சோழ தேவர்னா, அண்ணன் சீமான் மட்டும்தான் தமிழர் பெருமாட்ட ராஜராஜ சோழன்னா. உடைது சாதி. இதுவரைக்கும் எவனவன் மஞ்ச சிவப்பு கயிறு கட்டிக்கிட்டு பச்சை சிவப்பு கயிறு கட்டிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் அறுத்து போட்டு பிரபாகரன் டாலர் போட்டு வெளியே வர்றான். தமிழர் நிலத்துல ஒரு புரட்சி வெடிக்குது. இளையோர் பட எவனவன் சாதியை மதத்தை பிடித்துக் கொண்டு திரிந்தாலும் அவடெல்லாம் கட்டி போட்டு முதல் முறையாக 50,000 ஆண்டுகள்ல எவனும் இவ்வளவு திரட்சியா நாம் தமிழர் திரள என்பக்கூடிய மக்களே. வெள்ளக்காரன் காலத்துல கூட சிவகங்கை சீமை திரண்டுச்சு. அங்க புலித்தேவன் தனியா போராடினாரு, அலமுத்துக்கோன் போராடினாரு, தீரன் சின்னமலை போராடினாரு, தனித்தனியா போராடினாங்க, ஒட்டுமொத்தமா போராடல. இந்திய எதிர்ப்பு போராட்டம் கூட அங்கங்க நடந்துச்சு. ஒட்டுமொத்தமா தமிழராக தமிழ் தேசியமாக கட்டமைக்க முடியல. தமிழர் நிலத்தில் முதலாக நாம் தமிழர் என்று திரண்டிருக்கிற ஒரே காலம் சீமானன் காலம் மட்டும்தான். இதற்கு முன்பாக ஈழத்துல நமது தலைவர் பிரபாகரன் தலைமையில விடுதலை புலிகள் நாங்கள் தமிழர் என்று திரண்டார்கள். அதற்கு பிறகு தமிழர் நிலத்தில் இப்பதான் கூட ஆரம்பிச்சிருக்கிறோம். 4.5 லட்சம் ஓட்டு 5 லட்சம் ஓட்டுலாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் நாங்க ஒரு இந்த சும்மா பிஸ்க் இந்த சாம்பிள் பீஸ் பாக்குற மாதிரி தான். இந்த பேக் 1 கிலோ கேக் வாங்கினா ஒரு சாம்பிள் பார்ப்போம்ல, அது மாதிரி தான். மொத்த ஓட்டையும் நாங்க வெல்லுவோம். அது வரைக்கும் ஓய போறது இல்ல. எங்களுக்கு வயசு 28-30 தான். எங்க அண்ணன் உருவாக்கி விட்டுருக்காரு. சீமான கைது பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. நீ எந்த சீமான கைது பண்ண போறன்னு தம்பி போடுனா? எந்த சீமான? கருணாநிதி என்றால் இருக்கிற செத்த பிறகு கருணாநிதி கிடையாது. ஸ்டாலின் என்றால் செத்த பிறகு ஸ்டாலின் கிடையாது. விஜயகாந்த் என்றால் விஜயகாந்துக்கு பிறகு விஜயகாந்த் கிடையாது. ஆனால் சீமான் மட்டும்தான் தான் இருக்கிற பொழுது லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். எதற்காக படித்து முடித்து வேலைக்கு போய் பெண் பெண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய இந்த இளம் வயதிலே அண்ணன் சீமானின் கரத்தை பிடித்திருக்கிறார். இதனாலதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதி ஊறி போன ஒரு மாவட்டத்தில் பிறந்த பையன் இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் என் அண்ணன் சீமான் தான். என் தாய் எனக்கு சொல்லல, என் மகனே நமது தாய்மொழி தமிழ், அது நம் தாய்மொழி தமிழோடு பிறமொழி கலந்து பேசக்கூடாது என்று என் தாய் எனக்கு சொல்லி தரல. என் தந்தை, என் அன்பு மகனை, நாம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று சிறப்புமிக்க தேசியத்தின் பிள்ளைகள். உனக்கும் எனக்கும் தலைவன் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ அல்ல, நமக்கு தலைவன் பிரபாகரன் என்று என் தாய் தந்தை எனக்கு சொல்லி தரல. எனது ஆசிரியர் எனக்கு, என் அன்பு மாணவனே, நாம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று சிறப்புமிக்க இனம், நமக்கென்று தனியே இலக்கியம் கலை பண்பாடு எல்லாம் இருக்கிறது என்று என் ஆசிரியர் எனக்கு சொல்லித் தரல. என் தாய் சொல்லாததை, என் தந்தை சொல்லாததை, என் ஆசிரியர் சொல்லாததை எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் என் அண்ணன் சீமான். அதனால அவன் கரங்களை பிடித்து நிற்கிறோம். நாங்கள் இளைய பிள்ளைகள். நீங்க சொன்னீங்க படிச்சவன்லாம் அரசியலுக்கு வரணும்பா, பூரா காவோட பயிலா இருக்கிறான், முள்ள மாதிரியா இருக்கிறான், முடிச்ச வைக்கியா இருக்கிறான், கேவலப்பட்டவனா இருக்கிறான்னு சொன்னீங்க. இப்ப படிச்ச பிள்ளைகள் அரசியலுக்கு வந்துட்டோம். இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னீங்க, இப்ப இளைஞர்கள் அரசியல் வந்துட்டோம். நல்லவர்கள் வரணும்னு சொன்னீங்க, நல்லவர்கள் வந்துட்டோம். இப்பயும் எங்களை ஆதரிக்காம திருப்பியும் இபிஎஸ் ஓபிஎஸ் போனீங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியாது. இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன ஆகும்? இபிஎஸ் ஓபிஎஸ் போட்டி என்ன போட்டி? யாரு மோடி கால நல்லா நக்குவதுன்னு போட்டி. தினகர பின்னால போறீங்களா? நேரா திகாசில கொண்டு பக்கத்து ரூம்ல உங்களை போட்டு வச்சிருவாரு. அம்மையா சசிகலா பின்னால போறீங்களா? பார்ப்பன அக்ரகாரத்தை கொண்டு போய் பக்கத்துல நல்ல குளிரூட்டி போட்டு வச்சிருவாங்க உங்களுக்கு. ஏன்னா ஷாப்பிங் கூட போலாம் அப்பப்போ. வேற யாரை நம்பி போறீங்க? தீபாவை நம்பி போறீங்களா? முச்சந்தில உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும். தீபா பின்னால போய் போனா யாரை நம்பி போவீங்க? உங்களுக்கு யார் இருக்கா சொல்லுங்க பாப்போம். ஓபிஎஸ் உங்களை காப்பாத்துவாரா? நெடுவாசல், கதிராமங்கலம், நீட் தேர்வு, மாட்டு இறைச்சி, இதற்கெல்லாம் கருத்து என்ன சொல்லுங்க பாப்போம். எத்தனை ஆயிரம் பேர் ஓபிஎஸ் பின்னால திரளன்னு சொல்றீங்களே, அவருடைய கருத்து என்ன? ஐயா எடப்பாடி பழனிசாமியோட கருத்து என்ன? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து அவர் பின்னால போறீங்களா? சொந்த மக தாலி எடுத்துட்டு நிக்கிறா, அவன் மருமகன் கூட சேர்த்து வைக்க முடியல, வீட்டையே காப்பாற்ற முடியாது, இவரு நாட்டை காப்பாற்ற போறாரா? இதை பின்னால போறீங்களா? இல்ல கமலஹாசன் பின்னால போறீங்களா? அவர் திமுக ஏஜெண்டாக இருந்து செயல்படுவாரு. யாரை நம்பி போறீங்க? உங்களை காப்பாற்ற ஒருத்தம் கிடையாது. உங்களுக்கு அழுகை வந்தா துடைப்பதற்கு, சந்தோஷம் வந்தா உங்களுக்கு கை கொடுத்து பாராட்டுவதற்கு இந்த மண்ணிலே ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நம்பி ஏமாந்தது போதும். உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம், எங்களை ஆதரித்து நில்லுங்கள். அன்புக்குரிய மக்களே, இந்த மண்ணில் நடக்கிற அத்தனை நல்லது கெட்டதையும் தீர்மானிக்க போறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.